வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அடங்க மறுத்த காளைகளை அடக்கிய காளையர்கள். சூப்பர் 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 பாடு பிடிபட்டது உண்மையில இறுதி சுற்று ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு சார். சிறந்த மாடுபிடி வீரராக மதுரை ரஞ்சித் குமார் தேர்வு. 40க்கும் மேற்பட்டோர் காயம். தமிழகம் முழுவதும் களை கட்டியது காணும் பொங்கல் உற்சாகம். சென்னை மெரினா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். தேவையான நிதியை தராமல் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக பொன்னையன் குற்றச்சாட்டு. கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் ஸ்டாலினுக்கும் பங்கு உண்டு எனவும் பரபரப்பு பேட்டி. தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மனுவை விரைந்து விசாரிக்கவும் கோரிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 9 பேருக்கு நீதிமன்ற காவல். நாளை வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டதால் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. உலகமே உற்றுநோக்கிய மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை அடக்கிய வீரர் ரஞ்சித்குமார் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மதுரையின் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கியது. இந்த போட்டியில் 729 காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்க 700 மாடுபிடி வீரர்கள் போட்டியிட்டனர். ஜல்லிக்கட்டு தொடங்கியதுமே வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் சீறி பாய்ந்தன. இந்த பிரசித்தி பெற்ற போட்டியை காண வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். காளைகள் சீறி பாய்ந்தபோது அவற்றை காளையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கி பரிசுகளை வென்றனர். சூப்பர் 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 பாடு பிடிபட்டது உண்மையில இறுதி சுற்று ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு சார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று 15 காளைகளை அடக்கிய சிறந்த வீரர் ரஞ்சித்குமார் முதலமைச்சரின் சார்பில் அளிக்கப்படும் கார் பரிசை தட்டிச் சென்றார். செல்லியம்மாள் கோவில் காளை சிறந்த காளைக்கான பரிசை தட்டிச் சென்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் 16 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் நேரடியாக வழங்குவார்கள் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இந்த போட்டியை முன்னிட்டு அலங்காநல்லூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மணப்பாறை அருகே உள்ள ஆவாரங்காடு ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். திருச்சி மணப்பாறையை அடுத்த ஆவாரங்காட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். போட்டி தொடங்கியதும் சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், சைக்கிள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனிடையே பழனி நெய்க்காரப்பட்டியில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆரவாரத்துடன் அடக்கினர். 18பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டை உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். காணும் பொங்கலையொட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் திரளான பொதுமக்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். அங்கிருந்து நமது செய்தியாளர் மகேஸ்வரி தரும் கூடுதல் தகவல்களை இப்போது காண்போம்.
பகுதியில் எப்பொழுதுமே 100 ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிந்து வந்த நிலையில் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதால் மேலும் 50 வன ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். மேலும் போக்குவரத்து பூங்காவிற்கு வெளியே போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக போலீசார்கள் ஆங்காங்கே ஆலோசனைகள் வழங்கி போக்குவரத்து நெரிசலை குறைத்துக் கொண்டு வருகின்றனர். மேலும் பூங்காவிற்குள்ளே குழந்தைகள் காணாமல் போவதை தடுப்பதற்காக ஆங்காங்கே ஒலிபெருக்கியின் மூலம் பெற்றோர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் மகேஸ்வரி. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடி அங்குள்ள அரங்குகளை பார்வையிட்டனர். குழந்தைகள் விளையாடி குதூகலித்தனர். இதுகுறித்து அங்கிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் கேட்போம். பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான இன்று காணும் பொங்கல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பொருட்டாக சென்னை தீவுத்திடலில் இருந்து பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வர தொடங்கியுள்ளனர். சுற்றுலா தலங்களான வண்டலூர் பூங்கா, சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா, பெசன்ட் நகர் பீச், மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெருமளவில் மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். இதற்காக காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் வருகைக்கு ஏதுவாக 480 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அனைத்து தரப்பு போக்குவரத்து துறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே அதுக்காக பொதுமக்களுக்காக, குழந்தைகளுக்கு மட்டும் பல்வேறு அனைவர்களுக்காகவும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையின் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளன. திருட்டு ஏதும் அசம்பாவிதங்கள் உள்ளிட்டவை நடக்காமல் உள்ளதுக்காக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணும் பொங்கலையொட்டி பொதுமக்கள் சுற்றுலா தலங்களில் குவிந்து தங்களது பொழுதுகளை கழித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் காணும் பொங்கலை கொண்டாட விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்திருந்தனர். கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். நிறைய ஜனம் இருக்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு சுத்தி பார்க்க மலையெல்லாம் சுத்தி பார்க்கும், சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாம் கும்பலா உட்காந்து ஜாலியா சாப்பிட்றதோட சூப்பரா ஹாப்பியர். எங்க அக்கா, எங்க பசங்க எல்லாருமே வந்திருக்கோம். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஒரு 5 நாள் லீவ் கிடச்சிது எங்களுக்கு. அதனால் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் வந்தோம். பீச்சுக்கு போனோம், கஞ்சேன டெம்பிள் கோயிலுக்கு போனோம். இங்கே கல்லறைக்கு வந்திருக்கோம். எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் எல்லோரும் பசங்க எல்லோரும் பீச்சில் எல்லாம் ஜாலியாக குளித்தோம். எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். போலீஸ் எல்லாம் நல்ல இது கொடுத்தாங்க. அதனால் எந்த இதில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்த சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். பழைய மாதா ஆலயம், நடுத்திட்டு, தியானக்கூடம், சிலுவைப்பாதை, சிறுவர் பூங்கா, கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் தங்களது பொழுதை கழித்தனர். இதனால் மன இறுக்கம் விலகி மனமகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கடற்கரையில் காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஒரே இடத்தில் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு மகிழ்ந்தனர். கோடநாடு கொள்ளை வழக்கில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் தொடர்பு உண்டு என சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை ராமாவரத்தில் எம்ஜிஆர் இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்வில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் பொன்னையன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கோடநாடு கொலைகளுக்கும் கொள்ளைக்கும் முதலமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்தார். எம்ஜிஆரினுடைய கட்சி, அம்மாவினுடைய கட்சி ஒரே அணியாகத்தான் இருக்கிறது. எம்ஜிஆருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், எம்ஜிஆர் இருந்த காலத்திலே சிவாஜியிலே இருந்தவர்கள் எம்ஜிஆர் வாரிசு, அம்மா வாரிசு என்று சொல்வது ஒன்று, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. கட்சி ஒன்றாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, பீடு நடைபெறுகிறது. 40 தொகுதிகளிலும் வெற்றிக்கணி நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று விடுவோம் என்ற சூளுரையோடு 1.5 கோடி தொண்டர்களும் பொதுமக்களும் இன்று சூளுரைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதனையடுத்து தொடர்ந்து பேட்டியளித்த அவர், காங்கிரசும் பாஜகவும் ஒருபோதும் தமிழகத்தை ஆள முடியாது என்றும் மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சிப்பதாகவும் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் இங்கு வராது, பிஜேபியும் வராது. எனவே தமிழகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று எப்படி காங்கிரஸ் செயல்பட்டதோ அதுபோலவே மைய அரசு, தற்போதைய பிஜேபி அரசும் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை 3500 கோடிக்கு மேல் இதுவரை தரவில்லை. அந்நிய செலாவணி மைய அரசுக்கு கோடிக்கணக்கிலே செல்லுகிறது. நமக்கு ஒரு 4% 1 லட்சம் கோடி நம்ம டெல்லி அரசாங்கத்தை கொடுத்தா வெறுமனே 4000 கோடி தமிழகத்துக்கு தந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது மைய அரசு.
முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். 1998ஆம் ஆண்டில் கல்வீசி தாக்கி பேருந்துகள் உள்ளிட்ட பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது. இந்த தண்டனைக்கு தடை விதிக்க கோரி பாலகிருஷ்ணா ரெட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் பாலகிருஷ்ண ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் என்ற தகவல் இல்லை. மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்க கோரி நாளை உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 9 பேரின் நீதிமன்ற காவலை நாளை வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து கடந்த 12ஆம் தேதி 136 விசைப்படகுகளில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்களில் 9 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களின் விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட 9 பேரையும் ஜனவரி 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணை காவல் முடிவடைந்ததை அடுத்து மீனவர்கள் 9 பேரும் இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்களின் நீதிமன்ற காவலை மேலும் ஒரு நாள் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து 9 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. பொங்கல் திருநாளின் 3ஆம் நாள் காணும் பொங்கல் விழா கொண்டாடப்படும். இந்நாளில் பொதுமக்கள் உற்றார் உறவினர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று கொண்டாடுவது வழக்கம். இதனையொட்டி வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 50,000க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திரண்டு விலங்குகளையும் பறவைகளையும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். காணும் பொங்கல் ரொம்ப நிறைய கூட்டங்கள் வந்திருக்காங்க. ரொம்ப கூட்டங்கள் வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. இயற்கையான விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம். மற்ற இடத்துல பார்க்காத விஷயங்களுமே இதேபோல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பொழுதுபோக்கு தலங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு காணும் பொங்கலை கொண்டாடினர். இதனால் ECR சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. VGP பொழுதுபோக்கு பூங்காவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. குடும்பத்துடன் திரண்டு பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் பங்கேற்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இங்கே வந்து நான் ரெகுலராக வருவேன். இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் எங்கள் ஃபேமிலி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு. இங்கே நான் இது பாதி ரைட்ஸ் பார்க்கும்போது பாதி பார்த்தேன். இப்போ வர சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து காணும் பொங்கல் நிறைய ஃபெஸ்டிவல் வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கோம். இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது. வாட்டர் ரேஸ் மேஜிக்லாம் இங்கே செஞ்சு காட்டியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து தமிழர் பண்பாட்டு எல்லாருமே எல்லாம் நடந்து இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே இங்கே. பவானிசாகர் அணை பூங்காவில் காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டனர். ஊஞ்சல், சறுக்கு விளையாட்டு சாதனங்கள், படகு, ரயில் சேவை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் அணைக்கு முன்பகுதியில் உள்ள மீன் ரோஸ்ட் கடைகளிலும் விற்பனை சூடுபிடித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு காணும் பொங்கலை கொண்டாடினர். அங்குள்ள சிறுவர் பூங்கா, நீச்சல் குளம், படகு சவாரி என எங்கு பார்த்தாலும் கூட்டம் களை கட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் கொடைக்கானலில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக நட்சத்திர வடிவிலான ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையை சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் சுற்றி பார்த்து காணும் பொங்கலை கொண்டாடினர். இங்கே வந்து செஞ்சிக்கோட்டை நல்லா இருக்கு, நல்ல பிரமிப்பா இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு. யானை குளம் நல்லா இருக்கு, களஞ்சியம் நல்லா இருக்கு, அப்புறமேட்டு வந்து மகால் நல்லா இருக்கு. மேலே வந்து கோட்டையில் அந்த பிரமிக்கப்பட்ட அந்த பீரங்கி நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நாங்கள் நியூவாக வந்திருக்கோம், இப்போதான் புதுசாக பார்க்குறோம். காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் கூடுதல் தகவலை இப்போது பார்க்கலாம்.
கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காணும் பொங்கலுக்கு சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை சென்னை மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் தலைமையில் திட்டம் தீட்டப்பட்டு அதன் அடிப்படையில் தான் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் கடலோர காவல்படை ஆகியோர் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இதற்காக 5000த்திற்கும் மேற்பட்ட 2ஆம் நிலை காவலர்கள் தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தான் அந்த 25க்கும் மேற்பட்ட உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த கோபுரங்களில் இருந்து தொடர்ச்சியாக காவலர்கள் பைனாக்குலர் உதவியுடன் மற்றும் தொலைநோக்கு உதவியுடன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரி கூட்டங்களின் போது குற்ற சம்பவங்கள், செயின் பறிப்புகள் போன்றவை அதிகமாக நடைபெறும் என்பதால் அவற்றை குறைக்கும் விதமாக சிவில் உடையில் அணிந்த போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் தொடர்ச்சியாக பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் சானாட்டி அருகே உள்ள நத்தமாடிப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள நத்தம்பாடிப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. முன்னதாக மைதானத்தில் பாரம்பரிய வழக்கப்படி கோயில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. மதுரை, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு தங்கக்காசு, வெள்ளிக்காசு, சைக்கிள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். விராலிப்பட்டியில் மாமன் மருமகன்கள் இடையே உறவை வளர்க்கும் விதமாக நடைபெற்ற வழுக்குமரம் ஏறும் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விராலிப்பட்டியில் பொங்கல் திருவிழாவையொட்டி வழுக்குமரம் ஏறும் போட்டி ஆண்டுதோறும் நடைபெறும். மாமன் முறையினர் வழுக்குமரங்களை வெட்டி அதை முறையாக செதுக்கி எண்ணெயில் ஊற வைத்து ஊரின் நடுவே நடுகின்றனர். மருமகன் முறையினர் அந்த மரத்தில் ஏறி மரத்தின் உச்சியில் உள்ள பணமுடிப்பை எடுக்கின்றனர். இதன்படி சுமார் 30 அடி உயரமுள்ள வழுக்குமரம் ஊரின் நடுவே ஊன்றப்பட்டது. 70க்கும் மேற்பட்டோர் குழுக்களாக பிரிந்து வழுக்கு மரத்தில் ஏற முயன்றனர். இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் என பலரும் பங்கேற்ற இவ்விழாவை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். ஈரோடு வஉசி பூங்காவில் இளம்பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை ஆடிப்பாடும் காணும் பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் பெண்கள் மட்டுமே கொண்டாடும் காணும் பொங்கல் ஈரோட்டில் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஈரோடு வஉசி பூங்காவில் திரண்ட பெண்கள் வீடுகளில் இருந்து உணவு, தின்பண்டங்களை எடுத்து வந்து சாப்பிட்டனர். 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றாக திரண்டதால் பூங்காவே களை கட்டியது. இங்கு ஆண்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் இளம் பெண்கள் சுதந்திரமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஈரோடு வந்து காணும் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். வஉசி பார்க்கல எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த நாளில் வருஷத்துல 365 நாள் சமையல், ஹஸ்பண்டு, குட்டீஸை பார்த்துட்டு அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நாளில் வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எந்த ஜென்ஸு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு இதுவும் இல்லை. வீட்டுக்கார் பார்த்துருவாரு, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்து நாங்கள் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கிறோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு எங்களை விட்டுட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற கனகதுர்கா, பிந்து ஆகியோர் பாதுகாப்பு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு கேரளாவைச் சேர்ந்த கனகதுர்கா, பிந்து ஆகியோர் சமீபத்தில் சென்று வந்தனர். ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய பிறகு அவர்களுக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. இந்நிலையில் வீட்டுக்கு சென்ற கனகதுர்காவை அவரது மாமியார் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கனகதுர்கா மற்றும் பிந்து ஆகியோர் பாதுகாப்பு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். அவர்களது மனு மீதான விசாரணை வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. பெண்கள் சபரிமலைக்கு சென்று தரிசிக்கலாம் என உச்சநீதிமன்றம்தான் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே 100 பெண்கள் இதுவரை சபரிமலையில் தரிசனம் செய்துள்ளதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. ஆதார் அடையாள அட்டை மாயமானால் புதிய அசல் ஆதார் அட்டையை 50 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கும் புதிய முறை தொடங்கப்பட்டுள்ளது. ஆதார் பதிவு மற்றும் அட்டைகளை வழங்கும் பணிகள் இந்திய தனி அடையாள ஆணையம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை ஆதார் பதிவு மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ளும் வசதி சேவை மையங்கள் 1400 வங்கி கிளைகள் மற்றும் அஞ்சலகங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஆதார் அட்டை சேதமடைந்தாலோ அல்லது தொலைந்துவிட்டாலோ புதிய அசல் ஆதார் அட்டையை பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் புதிய அசல் ஆதார் அட்டையை பெற www.uidai.gov.in என்ற இணையதளத்தில் 50 ரூபாய் கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். ஆதார் அட்டையை வீட்டில் பெற்றுக்கொள்ளும் வசதி செய்து தரப்பட்டிருப்பதாகவும் இதில் குறைகள் இருந்தால் பின்னாட்களில் சரி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியா முழுவதும் 99 விழுக்காடு குடும்பத்தினருக்கு மின் வசதி கொடுக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இணையதளத்தில் மின்சார வசதி தொடர்பான புள்ளி விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை 21 கோடியே 23 லட்சம் குடும்பங்கள் மின் இணைப்பு பெற்றிருக்கின்றன. இதன் மூலம் நாட்டில் மின்சார வசதி பெற்ற குடும்பங்கள் 99.78% உயர்ந்துள்ளது. மேலும் 4,70,000 குடும்பங்களுக்கு மின் இணைப்பு தர வேண்டியுள்ளது. சத்தீஸ்கர், மேகாலயா, ராஜஸ்தான், அசாம் ஆகிய 4 மாநிலங்களை தவிர மற்ற 25 மாநிலங்களில் 100% குடும்பங்கள் மின்சார வசதி வழங்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்திற்குள் நாட்டில் 100% குடும்பங்களுக்கும் மின் வசதி என்ற சாதனை நிகழ்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பார்களில் மீண்டும் பெண்கள் நடனமாட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் உள்ள மது பார்களில் நடைபெற்ற பெண்களின் நடனத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு பார்கள் நடத்தும் உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பார்களில் பெண்கள் நடனமாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி இனி மகாராஷ்டிராவில் உள்ள பார்களில் பெண்கள் நடனங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடனக்கூடங்கள் அனுமதி நன்னடத்தை உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நடத்தை சரியில்லாதவர்களுக்கு பார் நடத்த அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் எச்சரித்துள்ளனர். பார்களில் நடனமாடும் பெண்கள் மீது பணத்தை வீசி எறிதலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் சிசிடிவி பொருத்த வேண்டும் என வலியுறுத்திய விதியை பார் உரிமையாளர்கள் ஏற்க தயக்கம் தெரிவித்துள்ளனர். இறந்த தனது தாயின் உடலை தனியாளாக சைக்கிளில் கொண்டு சென்று காட்டுக்குள் அடக்கம் செய்த சம்பவம் ஒடிசாவில் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜானகி சின்ஹானியா. கணவர் இறந்த பின் தனது 17 வயது மகன் சரோஜ் மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். நேற்று முன்தினம் உயிரிழந்த அவருக்கு இறுதிச் சடங்கு செய்ய சரோஜ் முயன்றார். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் யாரும் உதவ முன்வரவில்லை. மனம் தளராத சரோஜ் தாயின் உடலை சைக்கிளின் பின்னால் வைத்து 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று அடக்கம் செய்தார். யார் உதவியும் இன்றி தனியாளாக தாயின் உடலை அடக்கம் செய்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.